என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. எல்லாம் திரும்பமாய் சொல்ல, உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. பூமியிலே மன்னான நான் உம் நாமம் வாழ்கவென்று தொழுகிறேனையா. பூமியிலே மன்னான நான் உம் நாமம் வாழ்கவென்று தொழுகிறேனையா. ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவர். தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவர். தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேனையா. தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறோமையா. ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. என்னை சுவே உம்மாவியார் ஒரு விசையா என்னை நிரப்பிடுவையா.
உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையில் உழைக்கிறோம் ஐயா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையில் உழைக்கிறோம் ஐயா. ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. ஓ தேவ பிரசன்னம், ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. உயர்ந்த கண்மலை உயிருள்ள தெய்வம் நீ. உன்னதரேசு எந்த ஜீவனானீரே. உயர்ந்த கண்மலை உயிருள்ள தேவன் நீர். உன்னதரேசு என் தாகம் தீர்த்தீரே. உயர்ந்த கண்மலை உயிருள்ள தேவன் நீர். உன்னதரேசு என் ஜீவனானீரே. உயர்ந்த கண்மலை உயிருள்ள தேவன் நீர். உன்னதரேசு என் தாகம் தீர்த்தீரே. என்னை மேலே மேலே உயர்த்துகின்றீர். என்னை மேலும் மேலும் ஆசீர்வதிக்கின்றீர். என்னை மேலே மேலே உயர்த்துகின்றீர். என்னை மேலும் மேலும் ஆசீர்வதிக்கின்றீர். என்னை உயர்த்துகின்றீர், ஆசீர்வதிக்கின்றீர். என்னை உயர்த்துகின்றீர், ஆசீர்வதிக்கின்றீர். உயர்ந்த கண்மலை உயிருள்ள தேவன் நீர். உன்னதரேசு எந்த ஜீவனானீரே. உயர்ந்த கண்மலை உயிருள்ள தேவன் நீர். உன்னதரேசு எந்த தாகம் தீர்த்தீரே. என்னை மேலே மேலே உயர்த்துகின்றீர். என்னை மேலும் மேலும் ஆசீர்வதிக்கின்றீர். என்னை மேலே மேலே உயர்த்துகின்றீர். என்னை மேலும் மேலும் ஆசீர்வதிக்கின்றீர்.
உயர்த்துகின்றீர் ஆசீர்வதிக்கின்றீர் என்னை உயர்த்துகின்றீர் ஆசீர்வதிக்கின்றீர் மகிமையும் மேன்மையும் உடையவர் நீரே ஆவியினால் என்னை அபிஷேகித்தீரே மகிமையும் மேன்மையும் உடையவர் நீரே ஆவியினால் என்னை அபிஷேகித்தீரே மேலே மேலே உயர்த்துகின்றீர் என்னை மேலும் மேலும் ஆசீர்வதிக்கின்றீர் என்னை மேலே மேலே உயர்த்துகின்றீர் என்னை மேலும் மேலும் ஆசீர்வதிக்கின்றீர் என்னை உயர்த்துகின்றீர் ஆசீர்வதிக்கின்றீர் என்னை உயர்த்துகின்றீர் ஆசீர்வதிக்கின்றீர் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன் நீர் கிருபையினால் என்னை மீட்டுக் கொண்டீரே ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன் நீர் கிருபையினால் என்னை மீட்டுக் கொண்டீர் என்னை மேலே மேலே உயர்த்துகின்றீர் என்னை மேலும் மேலும் ஆசீர்வதிக்கின்றீர் என்னை மேலே மேலே உயர்த்துகின்றீர் என்னை மேலும் மேலும் ஆசீர்வதிக்கின்றீர் என்னை உயர்த்துகின்றீர் ஆசீர்வதிக்கின்றீர் என்னை உயர்த்துகின்றீர் ஆசீர்வதிக்கின்றீர் பாலகர் நாவின் துரிபல நீரே வாலிபர் வாழ்வின் அலங்காரம் நீரே பாலகர் நாவின் துரிபல நீரே வாலிபர் வாழ்வின் அலங்காரம் நீரே என்னை மேலே மேலே உயர்த்துகின்றீர் என்னை மேலும் மேலும் ஆசீர்வதிக்கின்றீர் என்னை மேலே மேலே உயர்த்துகின்றீர் என்னை மேலும் மேலும் ஆசீர்வதிக்கின்றீர் என்னை உயர்த்துகின்றீர் ஆசீர்வதிக்கின்றீர் என்னை உயர்த்துகின்றீர் ஆசீர்வதிக்கின்றீர் உயர்ந்த கண்மலை உயிருள்ள தேவன் நீர் உன்னதர் இயேசு எந்தன் ஜீவனானீரே உயர்ந்த கண்மலை உயிருள்ள தேவன் நீர் உன்னதர் இயேசு எந்தன் தாகம் தீர்த்தீரே உயர்ந்த கண்மலை உயிருள்ள தேவன் நீர் உன்னதர் இயேசு என் ஜீவனானீரே உயர்ந்த கண்மலை உயிருள்ள தேவன் நீர் உன்னதர் இயேசு எந்தன் தாகம் தீர்த்தீரே என்னை மேலே மேலே உயர்த்துகின்றீர் என்னை மேலும் மேலும் ஆசீர்வதிக்கின்றீர் என்னை மேலே மேலே உயர்த்துகின்றீர் என்னை மேலும் மேலும் ஆசீர்வதிக்கின்றீர் என்னை உயர்த்துகின்றீர் ஆசீர்வதிக்கின்றீர் என்னை உயர்த்துகின்றீர் ஆசீர்வதிக்கின்றீர் என்னை உயர்த்துகின்றீர் ஆசீர்வதிக்கின்றீர் என்னை உயர்த்துகின்றீர் ஆசீர்வதிக்கின்றீர் உயர்ந்த கண்மலை உயிருள்ள தேவன் நீர் உன்னதர் இயேசு எந்தன் ஜீவனானீரே உயர்ந்த கண்மலை உயிருள்ள தேவன் நீர் உன்னதர் இயேசு எந்தன் தாகம் தீர்த்தீரே ஓ ஹல்லேலூயா தேவனை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்தும் எக்காலமும் நாம் ஸ்தோத்திரிப்பேன் ஆண்டவரே உம்முடைய துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் தாவீது எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நிலவரத்திலும்
தேவனை ஸ்தோத்திரித்து தேவனை சங்கீதங்களினாலும் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தார். மகிமையின் தேவன் அந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கும் பொழுது எல்லா தடைகள் எல்லாம் தாவீதுக்கு விரோதமாய் எழும்பின அத்தனை தடைகளும் அத்தனை தீய சக்திகளும் எல்லா பாவக்கிரிகளும் தேவன் ஒருவராலே தான் அழிக்க முடிந்தது. அவர் ஒருவரே. நான் எக்காலம் உம்மை ஸ்தோத்திரிப்பேன், என் நேரமும் நான் உம்மை துதித்து கொண்டே இருப்பேன் ஆண்டவரே. உம் துதி என் வாயில இருந்து கொண்டே இருக்கும் பொழுது ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா அந்தகார கிரிகள் ஓடும் ஆண்டவரே. எஸ் லார்ட், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், என் நேரமும் துதித்திடுவேன், என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன், உம்மை பாடி மகிழுவேன். எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், என் நேரமும் துதித்திடுவேன், என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன், உம்மை பாடி மகிழுவேன். நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்தது. நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்தது. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், என் நேரமும் துதித்திடுவேன், என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன், உம்மை பாடி மகிழுவேன். எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், என் நேரமும் துதித்திடுவேன், என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன், உம்மை பாடி மகிழுவேன். காலங்கள் கடந்து போனதே, உம் கிருபை என்னை நிறுத்துதே. காலங்கள் கடந்து போனதே, உம் கிருபை என்னை நிறுத்துதே. இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி உந்தன் மறைவில் வைத்தீரே. இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி உந்தன் மறைவில் வைத்தீரே. நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்தது. நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்தது. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், என் நேரமும் துதித்திடுவேன், என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன், உம்மை பாடி மகிழுவேன். தேவைகள் என்னை சூழ்ந்ததே, உம் கரங்கள் எல்லா
நான் ஸ்தோத்தரிப்பேன். என் நேரமும் துதித்திடுவேன். என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன். உம் நாமம் உயர்த்துவேன். உம்மை பாடி மகிழுவேன். என்னோடு நீ சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். என்னோடு நீ சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். என்னோடு நீ சொன்ன வார்த்தைகளை ஏசப்பா எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். என்னோடு நீ சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ? சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ? நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ? சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ? ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். என்னோடு நீ சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். என்னோடு நீ கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் உள்ளதை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். நீர் அனுப்பின வார்த்தைகள் ஒருபோதும் பெருமையாய் உம்மிடம் திரும்பிடாதே. இயேசுவே நீ சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உம் விருப்பத்தை நிறைவேற்றுமே. ஓ எஸ் லார்ட், நீர் அனுப்பின வார்த்தைகள் ஒருபோதும் பெருமையாய் உம்மிடம் திரும்பிடாதே. இயேசுவே நீ சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உம் விருப்பத்தை நிறைவேற்றுமே. நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ? சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ? நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ? சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ? ஒரு முறை என்னிடம் நீ சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். ஒரு முறை என்னிடம் நீ சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். என்னோடு நீ சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். என்னோடு நீ சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். நீ பொய் வார்த்தை சொல்லிட மனதும் மாறிட மனிதன் அல்லவே. இயேசுவே நீ சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தவறாமல் நிறைவேறுமே. நீ பொய் வார்த்தை சொல்லி
சொல்லுங்க. அவர் பொய் வார்த்தை சொல்லிட, நீர் பொய் வார்த்தை சொல்லிட மனதும் மாறிட மனிதன் அல்லவே. அப்பா இயேசுவே, நீர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தவறாமல் நிறைவேறுமே. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. ஒரு முறை என்னிடம் நீ சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். ஒரு முறை என்னிடம் நீ சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். என்னோடு நீ சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். என்னோடு நீ சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். நீர் அனுப்பின வார்த்தைகள் ஒருபோதும் வெறுமையாய் உம்மிடம் திரும்பிடாதே. இயேசுவே, என் இயேசப்பா, என் இயேசுவே, நீர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உம் விருப்பத்தை நிறைவேற்றுமே. நீர் அனுப்பின வார்த்தைகள், நீர் அனுப்பின வார்த்தைகள். ஓ விசுவாசத்தின் அறிக்கை, ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லுகிறார். ஓ உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்கால் மேலாக்குவேன், பூமியில உயர்ந்த இடத்திலே நான் உன்னை ஏறிக்க பண்ணுவேன் என்று சொன்னவர். வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவர், வாக்கு தத்தத்தில் பொய்யுரையாதவர். அவர் பொய்யுரையாத தேவனாயிருக்கிறபடியால் ஓ நீர் அனுப்பின வார்த்தைகள் ஒருபோதும் வெறுமையாய் உம்மிடம் திரும்பிடாதே. ரட்சிப்பை குறித்து அனுப்பின வார்த்தைகள் இயேசுவே, நீ சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உம் விருப்பத்தை நிறைவேற்றுமே, உம் விருப்பத்தை நிறைவேற்றுமே, உம் விருப்பத்தை நிறைவேற்றுமே. ஏசப்பா, நீர் வந்த நோக்கங்கள், இயேசுவே நீர் எங்களுக்காய் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் உம் விருப்பத்தை நிறைவேற்றுமே. நீர் பொய் வார்த்தை சொல்லிட மனதும் மாறிட மனிதன் அல்லவே. இயேசுவே, நீர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தவறாமல் நிறைவேறுமே. நீர் பொய் வார்த்தை, நீர் பொய் வார்த்தை சொல்லிட மனதும் மாறிட மனிதன் அல்லவே. இயேசுவே, இயேசுவே, நீ சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தவறாமல் நிறைவேறுமே. ஓ நீர் பொய் வார்த்தை, நீர் பொய் வார்த்தை சொல்லிட மனதும் மாறிட மனிதன் அல்லவே. இயேசுவே, நீ சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தவறாமல் நிறைவேறுமே. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ,
வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்காக எங்களுக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். எஸ் லார்ட், எங்களோடு சொன்ன ஒவ்வொரு வார்த்தை வேதத்தில் உள்ள எல்லா காரியங்களும் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறதான் நீர் அழைத்திருக்கிற ஆண்டவர். நிறைவேற்றுகிற தேவன் எங்களுக்குள் இருக்கிறேன், செயல்படுத்துகிற எங்களுக்குள் இருக்கிற ஆண்டவர். செயலாற்றி எங்களை வழி நடத்துகிற ராஜாதி ராஜா நீர் எங்களோடு இருக்கிறவர். நீர் மிகவும் பெரியவர் ஆண்டவரே. உமக்கே இந்த ஆராதனை, உமக்கே இந்த துதி ஆண்டவரே, உமொருவருக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கே மகிமை. ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை எஸ்கேஎன் திருச்சபைக்கு லைவாரை அழைக்கிறோம். ஆமென். நல்ல ஆண்டவரே, அந்த காலை வேலைக்கு சுவிக்கிறோம். அந்த காலை ஆராதனைப்பு கொடுவோம். இந்த எலக்ட்ரிக் பவர், ஆடியோ, வீடியோ எல்லாவற்றையும் மறைத்துக்கொள்ளும். என்னை பலப்படுத்தும், என்னை மறைத்து நீங்கள் பேசும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமென். இந்த காலையிலே நான் பார்க்க போகிற தலைப்பு, இப்படி கூடவா நடந்தது, இப்படி கூடவா நடந்தது என்ற தலைப்பில் நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 21 முதல் 35 வரை உள்ள வசனங்கள். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 21 முதல் 35 உள்ள வசனங்கள். அப்போஸ்தலர் புத்தகம் ஆக்ட்ஸ் என்று ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம். ஒரு பண்டைய காப்பகங்கள் அல்ல, அதாவது இது ஒரு கற்பனை கதை அல்ல. அது கற்பனை கதை போல அலிபாபா 40 திருடர்களை போல, ஹாரி பாட்டரை போல, சூப்பர்மேனை போல இது ஒரு கற்பனை கதை இல்லை. இது நடந்த நிகழ்ச்சி, சரித்திரத்தை தான் நாம் இங்க பார்க்கிறோம். இயேசுவை உறுதியாய், இது ஒரு ஒரு பணி அறிக்கை, அவங்க நடந்த காரியங்களை சொல்ற ஒரு பணி அறிக்கை தான் இந்த அப்போஸ்தலர் புத்தகம். இயேசு உறுதியாய் எடுத்துக்கொண்டால், சீரியஸாக நாம் எடுத்துக்கொள்வோமானால், பரிசுத்தாவின் வல்லமை எப்படியெல்லாம் வரங்களை செயல்படுத்துவது, சபை என்ன செய்யறாங்க, துன்பங்கள் மத்தியில எப்படி சபை 1ஆம் நூற்றாண்டிலே பெறுகிற கூட தான் இந்த புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம். இப்போது முதல்ல நாம் படிச்சிருக்கிறோம், பேதுரும் யோவானும் அந்த சப்பானியை குணமாக்கினாங்க. மேலும் இயேசுடைய உயிர்த்தெழுதல் குறித்து பிரசங்கம் செய்தாங்க. அதனால கைது செய்யப்பட்டார்கள். ஆனால் கைது செய்யப்பட்டு அவர்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். விடுதலையாக்கப்பட்ட பிறகு அவர்கள் அமைதியா இருக்கவில்லை. மேல் அறையிலே துவங்கின அந்த வல்லமை இப்போது பொது சதுக்கம் வரை வந்தது. பொது இடத்திலே கூட இது வந்தது. எதிர்ப்பை எதிர்கொண்டார்கள். ஆனால் பேதுரு யோவான் பின்வாங்கி அவர்கள் போகவில்லை. பேதுரும் யோவான் கடமைக்காக அல்ல, ஆனால் வழிபடுகிறதுல அவர்கள் மாறவில்லை. வேதம் கூறுகிறது. அநேக கிறிஸ்து என்று சொல்வார்கள், ஆனால் சபைக்கு அவர்கள் வருவதில்லை. இயேசு தேசத்துக்காக மரிக்கவில்லை, திருச்சபைக்காக தான் ஆண்டவர் மரித்தார் என்று வேதம் கூறுகிறது. நீ திருச்சபை நேசிக்காமல் இயேசுவை நீ நேசிக்க முடியாது. ஆங்கிலத்தை சொல்ற காரியம், the difference between living for Christ and living in Christ. கிறிஸ்துவுக்காக வாழ்வதும் கிறிஸ்துவில் வாழ்வதற்கும் உள்ள வித்தியாசம். கிறிஸ்துவுக்காக வாழ்வது கடமை நிமித்தமாக செயல்படுகிற ஒரு காரியம். கிறிஸ்துவில் வாழ்வது வழிபடுவதில் செயல்படுகிற ஒரு காரியம். ஒரு தேவாலயத்திலே நிறைய விஷயங்கள் இல்லாமல் செயல்பட முடியும், ஆனால் தேவ பிரசனம் இல்லாமல் அது செயல்பட இயலாது. மைக் இல்லாமல், ஸ்பீக்கர் இல்லாமல், மியூசிக் இல்லாமல், ஏசி இல்லாமல், ஃபேன் இல்லாமல் திருச்சபை இயங்க முடியும். ஆனால் தேவ பிரசனம் இல்லாமல் திருச்சபை இயங்க முடியாது, வேதம் கூறுகிறது. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் அப்படிப்பட்ட ஒரு வல்லமை நாம் பார்க்கிறோம். நாம் பார்க்க வேண்டிய காரியங்கள், நாம் பார்க்க வேண்டிய காரியமானது தேவனை மகிமைப்படுத்தும் ஒரு தேவாலயம் எப்படி இருக்கும்? ஜெபம் நிறைந்ததா இருக்கும். தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு தேவாலயம் மகிமை நிறைந்ததா இருக்கும். தேவனை மகிமைப்படுத்தும் ஒரு தேவாலயம் வல்லமை நிறைந்ததா இருக்கும். தேவனை மகிமைப்படுத்தும் ஒரு தேவாலயம் ஒரு நோக்கத்தோடு இருக்கும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது.
இப்போது 21ஆம் அதிகாரம் நடந்த சங்கதிகளை குறித்து எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினபடினா ஜனங்களுக்கு பயந்து அவர்களை தண்டனைக்கு வகையென்று காணாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டு விட்டார்கள். இப்போது இயேசுவை சிலுவையில் அறிந்த அதே கூட்டம், ஆனால் பேதுருவும் யோவானும் செய்தாங்க, விடுதலை செய்தாங்க. ஏன்? தேவகாரம் அவர்கள் மேல் இருந்தது. தேவனின் உறுதியான பாதுகாப்பு இருவர் மேல் இருந்தது. இந்த காலையிலே நாம் சபையில் இருப்பது நாம் பரிசுத்தவான்களாய் இருக்கிறோம் என்பதற்காக, நாம் நீதிமான்களாய் இருக்கிறோம் என்பதற்காக தேவன் நம்மை ஆசீர்வதிக்கவில்லை. அவருடைய தயவு மற்றும் கிருபை நம் மேலே உங்கள் மேலே இருந்தது. அதனால்தான் இந்த காலையிலே ஆண்டவர் உங்களை சபையிலே கொண்டு வந்திருக்கிறார். தேவனை மகிமைப்படுத்துகிற சபை, ஜெபிக்கிற சபையா இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கூறுகிறது. இப்போது அடுத்த வசனம், அற்புதமாய் சுஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் 40 வயதுக்கு மேற்பட்டவனா இருந்தான். பேதுரு யோவானும் அந்த தேவாலயத்துக்கு போறாங்க, சப்பானியா இருக்கிறான். அவன் 40 வருஷமா இருக்கிறான். 40 வருஷமா நடக்காத ஒருத்தர் இப்போது இயேசு நாமத்துல நடக்கிறான். அவர்கள் விடுதலை செய்த உடனே பேதுரு யோவானும் அவர்கள் தனிமைப்படுத்தவில்லை, அவர்கள் பயந்து ஓடவில்லை, செய்தாங்க. அவங்க ஜபிக்க ஆரம்பிக்கிறாங்க என்று வேதம் கூறுகிறது. அவர்கள் விடுதலையாக்கப்பட்ட பின்பு தங்கள் சேர்ந்த இடத்திலே வந்து பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் தங்களுக்கு சொன்ன யாவை அறிவித்தாங்க. இப்போது பேதுரும் யோவானும் விடுதலையாக்கப்பட்ட உடனே செய்றாங்க, அங்கு தன்னுடைய நண்பர்களா இருக்கிற ஊழி செய்கிற அந்த சீசர்கிட்ட சொல்றாங்க, பிரதான ஆசாரியர்கள் மூப்பர்கள் என்ன சொன்னாங்க, இயேசு கிறிஸ்து பெயரை சொல்லி பிரசங்கம் செய்யக்கூடாது, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை சொல்லக்கூடாது, இயேசுடைய பெயரை சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணக்கூடாது செய்றாங்க. அந்த ஒரு கண்டிஷன் போட்டாங்க. அப்படியே செய்றாங்க. அந்த கண்டிஷனை மீறி செய்றாங்க. இந்த இருவரும் தொடர்ந்து ஆண்டோடைய பணி செய்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்ய வேண்டிய காரியம், ஒருத்தர் இப்படி ஜெபம் பண்றார், லார்ட் டோன்ட் மூவ் தி மவுண்டன்ஸ், ஜஸ்ட் கிவ் மீ தி ஸ்ட்ரெங்த் டு கிளைம். என்ன ஜெபம் பண்றாரா, ஆண்டவரே மலையை நகர்த்த வேண்டாம், ஏற எனக்கு பலன் கொடுங்க. நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும், ஆண்டவர் எத்தனை விதமான வாழ்க்கைக்கு முன்பதாக எனக்கு மலை போல பிரச்சனை வந்தாலும் அதை நகர்த்த வேண்டாம், அதை ஏறி நான் கடக்க எனக்கு பலன் தாரும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும் வேதம் கூறுகிறது. 24 வாசிக்கிறோம். அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவன் நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே நீர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவையில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறேன். ஜெபம் பண்றாங்க. பேதுரு யோவான் செய்றாங்க, தங்களோடு இருக்கிற பணி செய்கிற இந்த சீசர்ல ஜெபம் பண்றாங்க. என்ன ஜெபம் பண்றாங்க, நாம் யார் இடத்துல ஜெபம் பண்றோம் அதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீ உண்மையான தேவனை கூட பேசுகிறாய் என்பதை மறந்து போக கூடாது. ஆண்டவராக இருக்கிற அவருக்கு கடினமானது ஒன்றுமில்லை. நத்திங் இஸ் டூ ஹார்ட் ஃபார் ஹிம். எல்லாவற்றையும் தேவன் வெற்றி சிறக்க செய்வார். எப்படி நாம் ஜெபம் பண்ண வேண்டுமா, பெரிய காரியங்களுக்காக ஜெபிக்கணும், பெரிய காரியங்களை எதிர்பார்க்கணும், பெரிய காரியங்களுக்காக உழைக்கணும். இப்படிப்பட்டதாக நம்முடைய ஜபம் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அப்படியான ஜபங்களை என்ன செய்றாங்க, பேதுரும் யோவானும் ஜெபிப்பதாக வேதம் நமக்கு கூறுகிறது. தொடர்ந்து இந்த சரித்திரம் போய் கொண்டிருக்கிறது. இடையில சில வசனங்களை நாம் தவிர்த்து சில வசனங்களே போலாம். அந்தபடியே உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன் குறித்தவழியாகவும் செய்யும்படி. 2 பேரும் ஜெபம் பண்ற, ஆண்டவரே உம்முடைய கரம் எங்களோடு இருக்கிறது, உம்முடைய ஆலோசனை எங்களோடு இருக்கிறது, நீர் எங்களை நடத்த வேண்டிய வழியிலே நடத்த வேண்டும் என்று செய்றாங்க. அங்கே பேதுருவும் யோவானும் ஜெபிக்கிறதை நாம் வாசிக்கிறோம். அவர்கள் எதிரிகள், ஆண்டவரே எதிரிகளை கொல்ல வேண்டும் என்று ஜெபிக்கவில்லை, எதிரிகளை அழிக்க வேண்டிய ஜெபம் இல்லை. ஆண்டவரே உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்ததுக்காக நன்றி என்று ஜெபம் பண்றாங்க. 28, 29, 30 வேகமா நம்ம படிக்கலாம். என்ன சொல்றாங்க, இப்போது கர்த்தாவே அவர்களை பயமுறுத்தலுக்கு தேவரீர் கவனித்து உங்களுடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசு நாமத்திலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உங்களுடைய கரத்தை நீட்டி உங்களுடைய ஊழியக்காரராகிய உங்களுடைய வசனத்தை முழு தைரியத்தோடு கூட சொல்லும்படி அவளுக்கு அனுக்கிரகம் செய்யும் என்றார்கள். என்ன கேட்கிறாங்க, எதற்கு அவர்கள் கைது செய்யப்பட்டார்களோ கைது செய்ததை குறித்து பயப்படாமல் என்ன கேட்கிறாங்க, ஆண்டவரே நாங்க மீண்டுமாக நாங்க என்ன செய்யறோம், நாங்க ஜெபம் பண்ணோம், இன்னும் வல்லமையாக நாங்க ஜெபம் பண்ணோம், இன்னும் இந்த ஊழியத்தை நாங்க செய்ய வேண்டும் செய்றாங்க, மீண்டும் அந்த தைரியத்தை தாரும் என்று அவங்க ஜெபம் பண்றாங்க. ஜெபம் பண்ணும்போது செய்றாங்க, அப்படி ஜெபித்தாங்க. செய்றாங்க. எல்லா சூழ்நிலும் சந்திக்க
மேற்கொள்ள அவங்க ஜெபித்ததாக வேதம் கூறுகிறது. உங்கள் வாழ்க்கையில அப்படிப்பட்டதான் ஜெபம். ஆண்டவரே, எல்லாவற்றும் மேற்கொள்ள எனக்கு ஜெபத்தை தாரும் என்று ஜெபிக்கிற மகளாய் நாம் இருக்க வேண்டும். 32. இப்போது ஜெபம் என்ன செய்றாங்க? அவங்க ஜெபம் பண்றாங்க. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாக சொன்னாங்க. அவங்க ஜெபம் பண்ணும்போது பாக்குறோம், அந்த இடம் அசைந்தது. எல்லாரும் பரிசுத்தாவின் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாக சொன்னாங்க. உங்கள் வாழ்க்கையிலே நீங்க ஜெபம் பண்ணும் போதுதான் சில காரியங்கள் அசைக்கப்படும். உங்களை பிடித்திருக்கிற, பலவீனப்படுத்துகிற, உங்களை சூழ்ந்திருக்கிற இந்த காரியம்லாம் அசைக்கப்பட வேண்டுமானால் நீங்க என்ன செய்யணும்? நீங்க ஜெபம் பண்ணணும். நீங்க ஜெபம் பண்ணாதான் அசைக்கப்படும். பிறகு என்ன செய்யலாம்? தேவ வசனத்தை நீங்க தைரியமாய் நீங்கள் பேசலாம் என்று வேதம் கூறுகிறது. 32. விசுவாசிகளாகிய திரளான ஜனங்கள், விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மன உள்ளவனாயிருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவன் ஒன்றையும் தனக்குண்டது என்று சொல்லாமல் சகலமும் அவளுக்கு பொதுவாக இருந்தது. ஜெபித்த பிறகு பார்க்கிறோம், ஜெபித்த பிறகு பரிசுத்தாவின் வல்லமை வந்தது, இறங்கினது, இடம் அசைந்து. பிறகு என்ன பார்க்கிறோம்? எல்லாருக்கும் ஒரே இருதயமும் ஒரே மன உள்ளவாக இருந்தாங்க. தங்களுக்கு உள்ளதை கர்த்தர் கொடுத்தது என்று நினைத்தார்கள். இட் இஸ் நாட் அவர்ஸ், இட் இஸ் காட். ஆண்டவர் கொடுத்தார் என்று என்ன அவளுக்கு வந்தது. உங்கள் வாழ்க்கையிலே நமக்கு தேவன் கொடுத்திருக்க அத்தனை காரியம் ஆண்டவர் கொடுத்தார் என்ற எண்ணம் நமக்கு வர வேண்டும் என்று வேதனுக்கு போதிக்கிறது. இதெல்லாம் நமக்கு அந்த எண்ணங்கள் வர வேண்டுமானால் முதல்ல பரிசுத்தாவின் வல்லமை நமக்குள்ளே வர வேண்டும். பரிசுத்தாவின் வல்லமை நமக்குள்ளே வரும்போது அப்போது நமக்குள்ளே தேவனுக்கு பிரியமில்லாத, சித்தமில்லாத, பலவீனமான உலகத்தின் எண்ணங்கள்லாம் அது அசைக்கப்படும். அதெல்லாம் வெளியில சென்றால்தான், போனால்தான் அப்போது என்ன செய்யலாம்? உங்கள் வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்களை அவர் செய்வார். 34 நாம் பார்க்கலாம். நிலங்களையும் என்ன செய்தாங்க? இப்போது என்ன பார்க்கிறோம்? 33 கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. என்ன பார்க்கிறோம்? இப்போது அப்போஸ்தலர் இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி சொல்றாங்க. எதற்கு ஆரம்பத்திலே அவர்கள் பயந்தார்களோ, இயேசு உயிர்த்தெழுது என்பதாக பயந்தாங்க. இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் அங்க பரிசுத்தாவின் வல்லமை மேல் மாடியில் வந்த பிறகு, பரிசுத்தாவின் நிரப்பப்பட்ட பிறகு என்ன செய்தாங்க? இப்போது அவங்க எல்லாரும் என்ன செய்தாங்க? மிகுந்த வல்லமை உடையவராய் அவர்கள் மாறினார்கள், சாட்சி கொடுத்தாங்க. பூரண கிருபை அவர்கள் மேல் உண்டானதாக வேதம் கூறுகிறது. அதுக்கு பிறகு என்ன பார்க்கிறோம்? நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளை கிரயத்து கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானத்தக்கதாக பகிர்ந்து கொண்டார். அவர்கள் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைந்தபாடில்லை. இப்போது அங்க நினைச்சுதாங்க. பிறகு தங்களுக்கு இருக்கிற சில காரியங்களை சில நினைச்சுதாங்க. அதுல சில தங்கள் வீடுகளை வைத்தாங்க. இது 1ஆம் நூற்றாண்டு விசுவாசிகள் செய்த ஒரு காரியம். நினைச்சுதாங்க. அவங்க தங்களுடைய இடங்களை விற்று ஆண்டவராக இருக்கிற இயேசு கொடுத்தாக வேதம் கொடுக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில கொடுப்பது என்பது நிதி சார்ந்ததல்ல, அது உறவு சார்ந்தது, உணர்ச்சி சார்ந்தது, தனிப்பட்டது, ஆவிக்குரியது. நம்ம ஆண்டவராக இருக்கிற இயேசு கொடுக்கும் போது அது என்ன வேதம் சொல்கிறது? அது பணம் சார்ந்ததல்ல, உள்ளம் சார்ந்தது. கொடுப்பதற்கு நமக்கு உள்ளம் தேவை, உதவி செய்வது உள்ளம் தேவை. இது ஆண்டவருக்கு உனக்குள்ள உறவு. அது நிமித்தமாக அவருக்கு நாம் மனப்பூர்வமாய் நாம் கொடுக்கிறோம். உங்களுக்கு கொடுக்கிற அந்த எண்ணத்தை தேவன் கொடுக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டுமா? தேவ வல்லமை நமக்குள்ள வர வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத, சித்தமில்லாத காரியங்கள் நம்மை விட்டு போனால்தான் வாழ்க்கையிலே நமக்கு என்ன செய்யலாம்? ஆண்டவர் சொல்ற அந்த காரியம் உங்கள் வாழ்க்கையிலே அது நிறைவேறும் வேதம் கொடுக்கிறது. இப்போது அப்போஸ்தலர் பாதத்தில் வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையான தக்கதாக பகிர்ந்தெடுக்கப்பட்டது. அவர்கள் ஒருவனுக்கு ஒன்றும் குறைந்து போகவில்லை. எல்லாம் செய்தாங்க. அப்போஸ்தலர் பாதத்தில் வைத்தாங்க. இயேசுவின் பாதத்திலே வைத்தது போல உங்கள் வாழ்க்கையில உங்கள் வருமானத்தை, ஆசீர்வாதத்தை முதலாவது இயேசு கிட்ட கொடுங்க. ஆண்டவராக இருக்கிற இயேசு வைத்து ஜெபங்களுக்கு ஒரு வாரம் ஒரு மாதம் நீங்கள் வாங்குற அந்த வருமானங்கள், சம்பளத்தை வீட்டை வச்சோமனுங்க. ஆண்டவரே, இது நீங்க கொடுத்த வருமானம், இந்த வருமானத்துல ஒன்று கூட குறைந்து போகாமல், அழிந்து போகாமல், இந்த வருமானத்தை 30, 60 பெருக்கத்தை தாருமோ. முதலாவது அந்த வருமானத்தை ஆண்டவர் பாதத்தை வைத்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. இப்ப நாங்க அவனவனுக்கு தேவை எனக்கு இது பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. நமது விசுவாசம் எவ்வளவோ அந்த அளவுக்கு தான் ஆண்டு கொடுப்பான்.
ஆண்டவராக இருக்கிற இயேசுக்கு என்ன விசுவாசமா கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் தேவன் கொடுப்பார். வேதம் வாசிக்குது. அடுத்து வாசிக்கிறோம், அவர்களில் ஒருவனுக்கு ஒன்றும் குறைவா இருந்தவில்லை. எல்லாம் கொடுக்குறாங்க, கொடுத்த பிறகு கூட அவனுக்கு குறையவில்லை என்று வேதம் போதிக்கிறது. நம்முடைய வாழ்க்கை பார்க்கும்போது நாம் நன்மை குறையாமல் நம்மை தேவன் நடத்துகிறார். எத்தனையோ காரியங்கள் கர்த்தரிடம் கொடுத்தோம், கொடுத்தவர்கள் கடனாளியாக போனது கிடையாது. ஆண்டவருக்கு நாம் மனப்பூர்வமாய் நாம் கொடுக்கும் போது தேவன் நம்மை மனப்பூர்வமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்கிறது, இதெல்லாம் படிக்கும் போது இப்படி கூடவா நடந்தது என்று பார்க்கலாம். ஆனால் நிச்சயமாக 1ஆம் நூற்றாண்டு இப்படியெல்லாம் நடந்ததை நாம் பார்க்கிறோம். உங்கள் வாழ்க்கையிலே தேவன் வெற்றி தர வேண்டுமானால் தேவன் சொன்னவனமா நடங்க, பரிசுத்த வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு போகட்டும். அப்போது உங்கள் உள்ளங்கள் எப்போதும் கர்த்தருக்குள் இருக்கும். நீங்கள் புது வாழ்க்கையை வாழலாம். கர்த்தர் தாமிகள் ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன். God bless you. Take care. ஆண்டவர் கேட்கிற ஒவ்வொரு மகனோடு மகளோடு கரம்பிக்கட்டும். ஆமேன்.